இல்ல இல்ல, இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. அதான் நான் சொல்றேன்ல, அப்ப கூட ஒத்துக்க மாட்டியா? உங்களுக்கு என்ன, நீங்க சிட்டில இருக்கிறவங்க, உங்களுக்கு இத பத்தி என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? அதான் அந்த ராமனோட மருமக லட்சுமண இவங்க எல்லாருக்கும் கூட. ஆமாமா, 6 மாசமா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த ராமோட பொண்டாட்டி சுத்திட்டு இருந்தா. அப்புறம் பேயோட்டுறவர் தான் அதை சரி பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லிருக்காங்க, கல்யாணம் ஆகாம செத்து போறவங்க எல்லாரும் ஆவியா மாறி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு அர்ச்சனாவை பாக்குறதே பெரிய விஷயமா இருக்க போகுது. நேத்து ராத்திரி அர்ச்சனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. நானும் தோல்வியை ஒத்துக்கிறதா இல்ல. நிச்சயமா ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சே தீர்வேன். அர்ச்சனா, என் போன் சார்ஜர் எங்கேயோ காணோம். நீ எங்கேயாவது எடுத்து வச்சியா? சார்ஜரா? ஆமா, அது நான் தானே எடுத்து வச்சேன். எங்க வச்சு ஞாபகம் வரலையே. சரி, அத வந்து எடுத்து கொடுக்கறியா? ரொம்ப அர்ஜென்ட். இத வர. போயிட்டு வாமா. அந்த சார்ஜர். அர்ச்சனா, என்ன இதெல்லாம்? புதுசா ஒரு பிரச்சனை முளைச்சிருச்சு. ஆனா அட, இவங்க நீங்க அங்க என்ன பண்றீங்க? பேய் பிடிக்கிறதுக்காக மறைஞ்சு உட்கார்ந்து இருந்தோம். பேய் பிடிக்கணும்ல. பேயா? சரி சரி, எல்லாரும் வெளியில வாங்க, வெளியே வாங்க. நீங்க எல்லாரும் பேயை பிடிக்கணுமா? அதுக்கு பயங்கரமா பலம் வேணும். ஓகே, அதனால வெளியில போய் நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரப்போ நீங்க எல்லாரும் பக்கத்து ரூம்ல போய் மறைஞ்சுக்கங்க. அப்புறம் நீங்க பேயை பிடிக்கலாம். ஏன்னா இங்கதான் நாங்க இருக்கோம்ல, அதனால இங்க கண்டிப்பா பேய் வராது. இல்ல இல்ல, அங்க சாமி போட்டோ எல்லாம் இருக்குல்ல, அங்க எப்படி பேய் வரும்? நாங்க இங்க தான் இருக்க போறோம். அட, எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம். இங்க தான் இருக்க போறோம். என்ன நீங்க? அர்ச்சனா, அர்ச்சனா. இது வர பெரியமா, வர. அர்ச்சனா, உண்மையிலேயே பேயா மாதிரி எல்லாரையும் மிரட்டிட வேண்டியதான். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. நிச்சயமா ஏதோ இருக்கு. இந்த காசெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சு. நேத்து தான் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு. உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்தது. இப்ப பாரு, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகி 3வது வருஷம் கொண்டாடுறோம். நாட்கள் எவ்வளவு சீக்கிரமா ஓடுதுல்ல அர்ச்சனா? ஆமாமா, என்னால கூட நம்ப முடியல. எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்பப்ப எனக்கு தோணும், இப்பதான் எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாண விஷயம் பேசுற மாதிரி. சில நேரத்துல தோணும், இந்த குடும்பத்துக்கு எனக்கு 7 ஜென்ம உறவு இருக்கிற மாதிரி. இது எல்லாமே உங்களோட அன்புனாலதாம்மா கிடைச்சிருக்கு. இது எல்லாமே 2 பக்கமும் அமையறதுதாம்மா. உறவுகள் அப்பதான் வலுப்படும். நான் அந்த கடவுள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன், கார்த்திக் அர்ச்சனாவோட ஜோடி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்க கூட இருக்கும்போது நாங்க எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவுமே இருக்கும். அட, என்னாச்சு? உன் கூட யாருமே பேசலையா? நாம பேசலாமா? வா 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 வா. பாத்தீங்களாமா, பாட்டியோட பாசம் வேற பக்கம் போகுதுன்னு இவனுக்கு போறாம. அதான் என் குட்டிக்கு கோவம் வந்துருச்சு. கார்த்திக்கும் சின்ன வயசுல இப்படிதான் இருப்பான். ஒரு நிமிஷம் அவனை கவனிக்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் வாழ்த்தானா ஆரம்பிச்சிடும். எப்ப பாரு உன் கூடவே பேசிட்டு இருக்கணுமா? ஆமா, கொஞ்ச நேரம் இவனை வச்சுக்கோங்க, நான் போய் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரேன். நீ போ. வாடா வாடா, பாட்டி கூட பாட்டி போய் கிட்ட விளையாடு. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வா, நம்ம இதெல்லாம் எண்ணி வைக்கலாமா? இங்க பாரு எத்தனை இருக்கு. எங்க 2 பேரால ஊரே பயந்து போய் கிடக்குது. அர்ச்சனா, என்ன கார்த்திக் குரல் மாதிரி இருக்கு? கார்த்திக், அர்ச்சனா இங்க பின்னாடி பாரு. கார்த்திக், ஐயோ, நீங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி முன்னாடி வழியா வரலாம்ல? இல்ல அர்ச்சனா, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். நீயே பாரு, காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு.
ஆனா உன் கூட ஒரு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. என் நிலைமை என்ன இப்படியே ஆயிடுச்சு. அர்ச்சனா, ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஆனா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அர்ச்சனா. நானும் தான் மிஸ் பண்றேன். ஆனா நாம என்ன பண்ண முடியும்? ஆமா அர்ச்சனா, இந்த பேய் கதை கொஞ்சம் அதிகமாவே ஓடுதுல்ல. பாவம் இந்த ஊர்க்காரங்க, நம்மளால எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு புரியல அர்ச்சனா.